ஹாய் மக்களே, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் உங்கள் மைதீன். இன்னைக்கு நம்ம கமுதி சமையல் சேனல்ல அருமையான ஒரு டிஷ் பார்க்க போறோம். என்னன்னா, கமுதியில ஃபேமஸா இருக்கக்கூடிய கமுதி கசரா எப்படி செய்யறங்கிறத, அது மாவு ப்ரிப்பரேஷன் பண்றதுல இருந்து, அதை கட் பண்ணி போறதுல இருந்து, அதை பொரிச்சு எடுக்கிற வரைக்கும் எப்படி இருக்குங்கிறத ஃபுல்லா நம்ம இந்த வீடியோவை எடுக்க போறோம். வாங்க இன்னைக்கு எப்படி செய்யறதுங்கிறத பார்க்கலாம். 3 கிலோ கசரா மாவு பண்ணிடுறதுக்கு நம்ம இப்போ அளவு தண்ணி ஊற்ற போகிறோம். 1 கிலோவுக்கு 1/2 லிட்டரு அளவுக்கு நம்ம இப்போ 3 கிலோவுக்கு 1.5 லிட்டர் தண்ணி ஊற்றுறோம். இதுக்கு சோடாப்பு 2 டீஸ்பூன் அளவுக்கு நம்ம இப்போ போடுறோம். உப்பு 1/2 டீஸ்பூன் போட்டுக்கிறோம். 1 கிலோவுக்கு 1/2 கிலோ சீனி அளவுக்கு இப்போ நம்ம 3 கிலோவுக்கு 1.5 கிலோ சீனி நம்ம இப்போ இதில் சேர்த்துக்கிறோம். சீனி, உப்பு, சோடாப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா நம்ம அதை கரையிற அளவுக்கு நல்லா கரைச்சிக்கிறோம். சீனி, உப்பு, சோடாப்பு எல்லாத்தையும் போட்டு நல்லா கரைச்ச பிறகு இந்த கரைச்ச தண்ணியில் நம்ம வச்சிருக்கிற அந்த 3 கிலோ மைதாவை இப்போ சேர்த்து பிணைய போகிறோம். மாவை நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணுறோம். இந்த மாவு நல்லா வெள்ளையாக இல்லாத அளவுக்கு எல்லா மாவும் நல்லா சேர்ந்து தண்ணியோடைய தண்ணியாக கலந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம இந்த மாவை பிணைகிறோம். இந்த மாவை பிணைய ஆரம்பித்த உடனே அப்படியே மாவில் மிக்ஸ் ஆகும்போது அப்படி லைட்டாக டைட் ஆகிற மாதிரி இருக்கும். பயந்துடாதீங்க. பயந்துட்டு மாவு டைட் ஆயிரும்னு சொல்லி நீங்கள் தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா நம்ம ஏற்கனவே அளவு தண்ணி ஊற்றிருக்கோம். இன்னும் நம்ம பிணைய மாவு நெகிழ உங்களுக்கு ஒரு சாக்லேட் பதத்தில் வரும். மெல்ட்டான சாக்லேட் எப்படி இருக்கும் அந்த பதத்தில் வரும். மாவை பிணையிற போது கை நல்லா சுற்றி சுற்றி வரணும். மாவு நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இந்த பக்குவத்தில் நம்ம முடிக்க போகிற நேரத்துலையும் கொஞ்சம் டைட்டாக தான் இருக்கும். இப்போயும் நீங்கள் என்ன செஞ்சிடக்கூடாது, தண்ணியை ஊற்றிடக்கூடாது. இதே பக்குவத்தில் இன்னும் நம்ம பிரட்டி அமுக்கணும். மாவை நம்ம இப்போ பிணைஞ்சி வச்சு ஒரு 4 மணி நேரம் ஆச்சு. இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சு அதில் பொரிக்கிற சட்டியை வச்சு ஒரு 2 லிட்டர் எண்ணெயை ஊற்றுறோம். பிணைஞ்சி வச்சிருக்கிற அந்த மாவை எடுத்து நம்ம இப்போ கசரா போட போகிறோம். அதை மேசையில் போடுறதுக்கு முன்னாடி உதிரி மைதா மாவை அந்த மேசையில் நம்ம ஃபுல்லாக தூவிக்கிறோம். ஏன்னா அப்போ தான் நம்ம கசராவுடைய அந்த மாவை வெட்டும்போது பிசிறு இல்லாமல் நல்லா அழகாக நீட்டாக வரும். இப்போ மாவை சட்டியிலேருந்து இந்த மேசையை நம்ம வலிச்சு கொட்ட போகிறோம். சட்டியிலேருந்து போடுறதுக்கு முன்னாடி அந்த கீழே சட்டியில் அந்த விளிம்பில் லேசாக மாவை போட்டுக்கிறணும். மாவை போட்டுட்டு அப்படியே இந்த உதிரி மாவை வச்சு நம்ம உள்ளேருந்து மாவை வலிக்கணும். அப்போ தான் நம்முடைய கையிலையும் ஒட்டாமல் அழகாட்டு உங்களுக்கு அது நல்லா மேசை மேலே உழுவும். இப்போ சட்டியிலேருந்து மாவை டேபிளுக்கு கொட்டியாச்சு. கொட்டிட்டு அதுக்கு மேலே கொஞ்சம் லைட்டாக உதிரி மாவு மைதா மாவு போட்டு அப்படியே இப்போ நம்ம அதை பரத்த போகிறோம். கையாலேயே ஃபுல்லாக அப்படியே அமுக்கிக்கிட்டே வரணும். சுற்றி அமுக்கணும். அதே மாதிரி அந்த விளிம்புகளை ஓரத்தில் 4 சைடும் அப்படியே தூக்கி தூக்கி இழுத்து விடணும். அப்போதான் மாவு நல்லா விரிஞ்சு வரும் உங்களுக்கு. அப்படியே மாவை நல்லா இழுத்துக்கிட்டே கையாலேயே நம்ம சரிசமமாக ஒரு மட்டத்துக்கு கொண்டு வந்தாச்சு. நல்லா ஃபுல்லாக அது மேலே உதிரி மாவு போட்டு இன்னும் நல்லா பரத்தி விட்டுக்கிட்டோம். இப்போ நம்ம மாவை கட் பண்ண போகிறோம். நீளமாக கட் பண்ணி அதை ஸ்கொயர் சைஸில் சின்னதாக நம்ம கட் பண்ணி வைக்க போகிறோம். கட் பண்ணி வச்ச அந்த பீஸ் எடுத்து அப்படியே அந்த 4 பக்கமும் இழுத்து ஓரத்தில் இழுத்து நம்ம இப்போ சூடாக இருக்கிற அந்த எண்ணெயில் நம்ம போட போகிறோம்.
அப்படியே கையால் அப்படியே இழுத்து இழுத்து போடணும். அடுப்புடைய ஃப்ளேமை ரொம்ப ஹை ஃப்ளேமாக வச்சிடாதீங்க, ரொம்ப கம்மியாக வச்சிடாதீங்க, மீடியமாக வச்சுக்கோங்க. நல்லா சூடானோன்னே என்ன பண்ணுங்கன்னா, இந்த ஸ்கொயராக வெட்டி வச்சுருக்க மாவை எடுத்து 4 பக்கமும் நல்லா இழுத்துக்குங்க. ரொம்ப இழுத்துறாதீங்க, ஓட்டை விழுந்துடும். நல்லா ஓரத்தை கொடுத்து நல்லா இழுத்துக்குங்க. இழுத்து அப்படியே அதில் எண்ணெயில் ஓரத்தை கொடுத்து போடுங்க. நடுவில் போட்டிங்கன்னா கையில் எண்ணெய் தெரிச்சிடும். நல்லா இழுத்து உள்ளே போட்ட அந்த கசரா மாவு இப்போ எப்படி நல்லா பொங்கி வருதுன்னு பாருங்கள். நல்லா ஒரு கோல்டன் ப்ரௌன் கலரில் வருது. இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்திருக்கும். இப்போ நம்ம திருப்பி விடணும். அடுத்த பக்கம் திருப்பி விட்டிங்கன்னா உள்ளே உள்ள வேக்காடு நல்லா கொடுத்து நல்லா உள்ளேயும் நல்லா வெந்திருக்கும். நல்லா மொறுன்னு இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இப்போ நாம் கசரா போட்டு முடித்தாச்சு. கசரா ரொம்ப அருமையாக சாஃப்டாக உள்ளே நல்லா சாஃப்டாக இருந்திருக்கு. மேலே நல்லா மொறுன்னு நல்லா டேஸ்டியாகவும் இருக்குது. நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்தடுத்து நம்ம வீடியோ வரும். இன்ஷா அல்லாஹ்.